வணக்கம். மாண்புமிகு பெரியோர்களே, மதிப்புமிக்க தாய்மார்களே, தமிழ் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, நான் கலைவாணர், நம்பிக்கை முன்னணி மலேசியாவின் தேசிய தலைவர் என்ற அடிப்படையில் ஒரு அறிக்கை விடுகிறேன். குறிப்பாக ஒரு வேண்டுகோள். நான் மாண்புமிகு பெரியோர்களே, மதிப்புமிக்க தாய்மார்கள் சொன்னது தமிழக மக்களை தான். உங்களோட தாழ்மையோடு வேண்டுகொள்கிறேன். அதாவது எங்களுக்கு புரட்சி தலைவி பொன்மனச்செம்மல் அம்மா ஜெயலலிதா இறப்பு ஒரு சதி என்பது நிச்சயமாக உறுதியாக எங்களுக்கு தெரியுது. ஒட்டுமொத்தமாக 75 நாட்கள் அவங்க ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் அடைக்கப்பட்டு வீட்டில் என்ன நடந்ததோ நமக்கு தெரியல. காலையில் 8:30 மணிக்கு அதுக்கு பிறகு ஒரு நபர்னால் குறிப்பாக சசிகலாவால் தாக்கப்பட்டார் என்று நான் நம்புகிறேன். இதுதான் தெரியுது. தாக்கப்பட்டு அவங்கள மர்மமான முறையில் அப்போலோ கொண்டு போயிடுச்சு. அப்போலோவில் குணப்படுத்திருக்கலாம். நான் மோசமான சூழ்நிலை கொண்டு அவங்க என்றைக்கு இறந்தாங்கன்னு தெரியல. முன்பு வாட்ஸ்அப்பில் வந்த கதைகள் எல்லாம் இன்னைக்கு உண்மையாயிருச்சு. வதந்தியாக கிளப்பி விட்டானுங்க. அவங்க இறந்துட்டாங்க, போய் நான் உண்மையாயிருச்சு. இந்த அடிப்படையில் தமிழக மக்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் சொன்னால், இன்றைக்கு 22ஆம் தேதி மலேசியா காவல் நிலையத்தை தலைநகரில் நான் எனது அமைப்பின் சார்ந்தவர்கள்லாம் போய் போலீஸ் ரிப்போர்ட் செய்கிறோம். குறிப்பாக மலேசியாவில் போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சால் என்னடா செய்வான்னு யோசிக்கலாம். அது ஒன்றும் இல்லை. குறிப்பாக காமன்வெல்த் நாடு எல்லாமே பிரிட்டிஷ் ஆண்டு நாடெல்லாம் காமன்வெல்த் நாடு. இந்தியாவும் பிரிட்டிஷ் தான், மலேசியாவும் பிரிட்டிஷ் தான். அந்த அடிப்படையில் இன்டர்பால் போலீஸ் மூலிமா இந்த விசாரணையை வலியுறுத்தலாம் இந்திய அரசாங்கத்திடம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு போலீஸ் ரிப்போர்ட் என்ன செய்ய போறோம்னா, அப்போலோ மருத்துவமனை மேல, சசிகலா மேல, ஒட்டுமொத்த கேபினெட் அதிமுக கேபினெட் மேலேயும் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது மட்டுமின்றி பாய்ஸ் கார்டன் வீட்டில் அம்மா ஜெயலலிதா வீட்டில் வேலை செய்தவங்க அனைத்து பேரையும் அந்த விசாரணையில போலீஸ் விசாரணை எடுக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் உண்மை நிலவரம் என்ன நடந்தது. அந்த அடிப்படையில் அவங்க இன்னைக்கு விரட்டப்பட்டிருந்தாலும் போலீஸோட கடமையை அவங்கள கண்டுபிடிச்சு கொண்டு என்ன நடந்தது என்று யாருக்கும் பயப்படாம நடுநிலையாக இருந்து அவங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும். இதை தமிழக அரசு இன்றைக்கு அதிமுக கையில இருந்தாலும் போலீஸ் நடுநிலையாக செயல்பட வேண்டும், யாருக்கும் பயப்படாம. அந்த அடிப்படையில சொல்லுவாங்க வித்தவுட் ப்ரெஜுடிஸ் அப்படின்ற அடிப்படையில இதை செயல்பட வேண்டும். அப்போலோ மருத்துவமனை உலகத்திலே ஒரு நவீனமான மருத்துவமனை, சிசிடிவிலாம் இருக்கும். அந்த அடிப்படையில் ஜெயலலிதா இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஒரு இரும்பு பெண்மணி, அவங்க எதையும் சந்திச்சவங்க. அந்த இடத்துல ஊமையாக ஒரு இடத்துல போயிட்டு நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல. மக்களை சந்திக்கணும், எண்ணங்கள் போல மக்கள் மேல உள்ளவங்க. எப்படி புரட்சி தலைவர் இருந்தாரோ அவர் மாநில அரசியல் நடத்தி கொண்டிருந்தவங்க இவங்க. அந்த அடிப்படையில் துணிச்சலான பெண்மணி, டெல்லி பார்லிமெண்ட்ல கூட சவாலாக எவ்வளவு காரியத்தை செய்தவங்க, பார்லிமெண்ட் மெம்பரா இருந்தது. இந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சரா எல்லா சவாலையும் மேற்கொண்டு வெற்றி பண்ணிட்டு கொடுத்தாங்க. குறிப்பாக தமிழகத்துல காவேரி நீர் பிரச்சனையில யாரும் செய்த தகரிசிமா துணிச்சலான செயல். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று வழக்கு தொடுத்தாங்க. கச்சா தீவை மீட்டணும் என்று சொல்லி முன்பு இருந்த அரசு, திமுக அரசை எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த இடத்துல ஒரு துணிச்சலான பெண்மணி தமிழகத்துல இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நாங்களாம் பெருமைப்படுறோம். ஒட்டுமொத்த உலகத்துல 12 கோடி தமிழர்கள் வாழ்றாங்க. அதுல 7 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டிலையும் மீதி வெளிநாட்டுலனாக்க அதிகமாக மலேசியாவில் வாழ்றோம். ஆகியால் ஆக்கமும் ஊக்கமும் எங்களுக்கு அதிகம் இருக்கு என்ற அடிப்படையில இந்த ஆதங்கத்தை நாங்கள் வெளிப்படுத்துறோம். நீங்கள் இதை பார்க்கக்கூடிய குறிப்பா சகோதரி அம்மா ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபா, அவங்க துணிச்சலாக எதுக்கும் அஞ்சாம வரப்போற சட்டமன்ற தேர்தலில், இடைத்தேர்தலில் இவங்க போட்டியிடணும் என்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னாக்கா ஒட்டுமொத்தம் பன்னீர்செல்வத்தில் இந்த கேபினெட்டே இன்னைக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு திடீர்னு சொன்னாக்கா சின்னமான போய் காலில் விழுவுறானுங்க. இது என்ன நாகரிகம்னு எங்களுக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாக தன்மானத்தை இழந்து சூடு சொன்ன இல்லாதவங்களா இருக்கானுங்க. ஆகையால் தமிழகத்தை நீங்க தான் காப்பாற்றணும், மறுமலர்ச்சி வர வேண்டும் என்ற அடிப்படையில இதுல ஒரு நியாயம் பிறக்கணும். ராம்குமார் வழக்கில் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம், நியாயம் நடக்கும், நியாயம் பிறக்கணும். அம்மா நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ளே இன்னைக்கு அம்மாவையும் கொண்டுட்டானுங்க. அந்த அடிப்படையில 75 நாள் ஏன் ஒரு சிசிடிவி இல்லையா? சிசிடிவில ரெக்கார்டிங் என்னதான் நடந்தது என்பதை வெளியிடுத்த வேண்டும். பாய்ஸ் கார்டன்ல என்ன நடந்தது இதெல்லாம் விசாரணை செய்ய வேண்டும். டெல்லியில பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அது மட்டும் இல்ல பிரதமர் ஆணையிட வேண்டும். உடனடியாக ஒரு தனி குழு வைத்து இந்த விசாரணை நடத்தி இதை அம்பலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களின் அவால். ஆகையால் இவங்க இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு நேர்ந்த இந்த சம்பவம் வேற யாருக்கும் நிகழக்கூடாது என்று மட்டுமல்லாமல் ஒரு ஆட்சியில் உள்ள நல்ல பொறுப்பு, தமிழகத்தை காப்பாத்தி ஒட்டுமொத்த மாநிலம் 1ஆம் நம்பர் மாநிலத்தை கொண்டு வந்தவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா இது சின்ன சதியில ஒட்டுமொத்த மற்ற அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நான் டெல்லியை உட்படுறேன் எல்லாம் சேர்ந்துதான் நடந்திருக்கப்படும். ஆகையால் ஒரு தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முழுமையான ஒரு விசாரணை தேவை. ஆகையால் நாங்கள் இன்டர்போலிடம் சமர்ப்பிக்கிறோம். இன்டர்போல் இந்தியாவை வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை.
அது மட்டும் இல்லாம நாங்க உங்களிடம் இப்ப நான் என்ன கேட்கறேன்னாக்கா, இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் நீங்க எல்லாம் ஆக்கமோ ஊக்கமோ இன்வெஸ்டிகேஷன் பேப்பர் ஐபி திறக்க வேண்டும் சொன்னா போலீஸ் நிலையத்தில் போய் உங்கள் ஊர் காவல் நிலையத்தில் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். எங்களுக்கு இந்த அம்மா ஜெயலலிதா இறப்பில் சந்தேகம், ஆகையால் இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க. நிறைய ரிப்போர்ட் போனாதான் இது நடவடிக்கைக்கு வரும். உங்களை கலவரம் செய்ய சொல்ல, ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லல, நாங்க ஜனநாயக முறையில் இதுதான் செய்ய சொல்றோம். ஆகையால் இப்படி செஞ்சாக்கா, வலியுறுத்தினாக்கா உடனடியாக இது நடக்கும். மலேசியாவில் நாங்கள் இது மட்டும் ஒன்றும் செய்யலைங்க. இன்னைக்கு ரிப்போர்ட் செஞ்சிட்ட பிறகு 22ஆம் தேதி கையொப்ப வேட்டை ஒட்டுமொத்தமாக மலேசியாவில் தமிழர்களுக்கெல்லாம் அம்மா ஜெயலலிதா படம் போட்டு விசாரணை கோரி கையொப்ப வேட்டையை யுனைடெட் நேஷன்ஸ், இன்டர்போல் இந்த மாதிரி பல இடத்துங்களுக்கு நாங்கள் அனுப்புறதுக்கு இருக்கிறோம். குறிப்பாக இந்தியா பிரசிடென்ட் பிரதமருக்கும் அனுப்புறதாக இருக்கிறோம். ஆகையால் நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மிக தாழ்மையோடு மீண்டும் இந்த கலைவாணர் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்க நடத்தணும், செய்யணும். நன்றி, வணக்கம்.